ஸோ கைஸ், நாளைக்கு பார்த்தோன்னா கலைஞர் நூற்றாண்டு விழா நடக்க போகுது. இதுக்காக பார்த்தோன்னா நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நிறைய சினிமா துறையில் இருக்கிற எல்லாருமே வரப்போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்கிற ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. தேனாடர் ஃபிலிம்ஸ் முரளி அவர்கள் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களை நேரில் போய் மீட் பண்ணி பார்த்தோம்னா இன்வைட் பண்ணியிருக்காராமா. பட் தளபதி இன்னும் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கன்ஃபார்மாக வர்றேன் அப்படின்னு சொல்லலையாமா. ஸோ கூடிய சீக்கிரமாக அதை பற்றின நியூஸும் தெரிய வரப்போகுது. அதனால் பார்த்தோம்னா தளபதி இப்போதைக்கு பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். வருவாரா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு தான் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஏடிஎம்கே விழாவுக்கு கூப்பிட்டு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. அதை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. ஆனால் அப்போ இருந்ததை விட பார்த்தோம்னா இப்போ தளபதி வந்து 100 மடங்கு வளர்ந்துட்டார். இப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக தளபதி தான் வேறு மாதிரி இருப்பார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் தளபதி வரப்போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கல. தளபதி பார்த்தோம்னா ஷூட்டில் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் இன்னும் கிடையாது. ஆனால் பார்த்தோம்னா வர்றேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாராமா. இன்வைட் பண்ணியிருந்த உடனே பார்த்தோம்னா சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஏதோ ரீசனுக்காக பார்த்தோம்னா தளபதி பெண்டிங் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனில் அவர் கலந்துக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு 2 பேருமே பார்த்தோம்னா தளபதிக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துருக்காங்க படங்கள் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா இதெல்லாம் தளபதி கலந்துக்க வேணாமே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோம்னா மன உளைச்சலில் தான் நம்ம ஃபேன்ஸ் இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு தளபதி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். தளபதி பார்த்தோம்னா இதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் மரியாதை கொடுத்து போவார். அது வேறு விஷயம் தான். ஸோ போவாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெண்டிங்கில் தான் இப்போ வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் தளபதி இருக்கார். ஸோ பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு தளபதி வரணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.